அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே சாஃப்டான வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 50 கிராம் வால்நட் எடுத்திருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக லேசாக வறுத்துட்டு லைட்டாக மைதா மாவு போட்டு பரட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. மைதா மாவு 90 கிராம், சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதில் 60 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், 2 முட்டை, ஆயில் 90 ml எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திட்டு அதோட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா 3 தடவையா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. விடாம பிளெண்ட் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா கிரீமியா வந்துடும். முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி நல்ல ஒயிட் கலர்ல வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் அதிக நேரம் பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஆயில் அதோட சேர்ற அளவுக்கு பிளெண்ட் பண்ணா மட்டும் போதும். இப்போ இது மேல ஒரு ஜல்லடை வச்சுட்டு பேக்கிங் பவுடர், உப்பு, அப்புறமா மைதா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையோட மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வேகமா கலந்துடக்கூடாது. முட்டையை பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்ல 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் மாவு ரெடியானோன்னு உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். வறுத்து ஆற வச்சிருக்க வால்நட்டையும் உள்ள சேர்த்துட்டு மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. கேக் டின்ல பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்துக்கலாம். பபிள்ஸ் எதுவும் இல்லாம நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ மேல லேசா வால்நட் தூவி விட்டுக்கலாம். ஓவன் ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறம் கேக் டின்னை உள்ள வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு ஒரு டூத் பிக் குத்தி பார்த்தோம்னா அதுல எதுவுமே ஒட்டாம வரணும். இப்போ ஒரு கத்தி வச்சு சுத்திலும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல திருப்பி விட்டுட்டு பட்டர் ஷீட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி வச்சு எந்த அளவுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டான வால்நட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.